ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நாளை 9 மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கல்வித்துறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கேன். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பள்ளிகளுக்கு மீண்டும் விடுமுறை. கனமழை எச்சரிக்கை காரணமாக நீலகிரி மாவட்டம், கூடலூர், பந்தலூர் தாலுக்காவில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுத்துருக்காங்க. ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா நாளையும் பார்த்தீங்கன்னா தொடர் கனமழை இருக்கும். இப்போ எந்தெந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த 3 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னா, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அடுத்த 3 மணி நேரத்துக்கு மேலே மிதமான மழை, கனமழையும் பெய்யும் அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நீலகிரி, கோவைக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நீலகிரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தாலுக்காக்களுக்கு தொடர்ந்து விடுமுறை பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்றும் நாளையுமே பார்த்தீங்கன்னா நீலகிரி, கோவை மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும், மிக கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி குறிப்பு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு அப்டேட் கிடச்சிருக்கு. நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், சேலம், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி ஆகிய 9 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு லேசான மழைக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புயல் இருக்கும் பட்சத்தில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கோவை மாவட்டம், அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட தாலுக்காக்களுக்கு மீண்டும் விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் விடுமுறை விடப்படும் பட்சத்தில் விடுமுறை தொடர்பான அப்டேட்டு இன்றைக்கி நைட்குள்ளே, அப்படிலாம் மார்னிங் 7லேருந்து 7:30க்குள்ளே அப்டேட் வந்துடும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.